ஓம் நமச்சிவாய ஓம். நமது மக்கள் அறக்கட்டளை மற்றும் நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளை ஞான சக்தி பீடம் குருஜியின் ஆசீர்வாதத்தோடு பல நல்ல உள்ளங்களின் ஆதரவோடு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அன்னதானம் நடைபெறுகிறது. உங்களுடைய பங்களிப்பை இந்த தர்ம சேவையை தந்து உங்கள் வாழ்க்கை வளமோடு நலமோடு வாழ இணைந்து கொள்ளுங்கள். ஒரு அன்னதானம் செய்வதால் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். அந்த அன்னதானம் மற்றவர்களுக்கு பசியார பயன்பட வேண்டும். அந்த அன்னதானம் அவர்கள் சாப்பிடும்போது அது மருந்தாக வேண்டும். உங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து இறைவனை வேண்டி இந்த உணவு மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் ஏற்படக்கூடாது என்று வேண்டி இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதனால் அவர்களின் உடல் ஆரோக்கியம் பெற்று இந்த உணவை கொடுத்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த உணவை சாப்பிடும்பொழுது அது உங்களுக்கு நேரடியாக பலன் கிடைக்கும். ஆகவே அனைவரும் இந்த அன்னதான சேவையில் இணைந்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரும் பாக்கியம். ஏனென்றால் அன்னதானத்தை எல்லாராலும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட கர்ணனுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 5 மாத காலமாக இனி வருங்காலங்களில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும். ஆகவே அன்னதானம் செய்வது சிறப்பு. அதுவும் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் செய்வது மேலும் சிறப்பு. சிவனடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு உணவு கொடுத்தால் சிவனே மகிழ்வார். இந்த நோக்கத்தில் உங்களை இணைத்து கொண்டு குருஜியுடன் பயணம் செய்யுங்கள். தொடர்ந்து நமது 1 கோடி தியானலிங்கம் ஆலயம் பதிவு சென்று கொண்டிருக்கிறது. இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆகவே அனைவருக்கும் இந்த திருவண்ணாமலையில் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நடக்கிறது. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் ஒருவருக்கு இங்கு அன்னதானம் செய்யலாம். 50 ரூபாய் ஆகும் ஒரு அன்னதானத்திற்கு. ஆகவே உங்களால் முடிந்ததை எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் அன்னதானம் செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த அன்னதானத்தை தொடர உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான செல்வங்கள் வந்து சேரும். ஆகவே அன்னதானத்தை செய்ய உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், முன்னோர்கள் நினைவு நாள், இப்படி பல வகையான நேரங்களில் நீங்கள் அன்னதானம் செய்யலாம். இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஆகவே இந்த நீண்ட பதிவில் உங்களுக்கெல்லாம் சொல்வது
சின்ன சின்ன தர்மம் செய்து நமது வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்பதே. நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை விட நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், நம் வாழ்க்கையினால் எத்தனை பேருக்கு பலன் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். வாழ்க்கை ஒரு சுழற்சி முறை. இந்த வாழ்க்கையில் உங்களுக்கான நேரம் இது. இந்த வாய்ப்பை நாம் சிந்தித்து செயல்படுத்தி நம்முடைய அடுத்த பிறப்புக்கு நாம் போடும் விதைகளே இந்த செயல்கள் என்பதை நீங்கள் எப்பொழுதும் மறவாமல் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். சொல்லும் செயலும் கர்மா என்று கூறுவார்கள். அந்த சொல்லும் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த சொல் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வாழ்க்கையை தருவதாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொற்கள் செயலும் உங்களுக்கும் நல்லதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கை அந்த செயலால் பாதிப்பு அடையக்கூடாது. ஆகவே இந்த செயல்களை நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்து உங்கள் வாழ்க்கையை பலமாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். குருவே சரணம். ஓம் கோடிலிங்காய வித்மஹே ஞானரூபாய தீமஹே தன்னோ லிங்க பிரச்சோதயாத். ஓம் கோடிலிங்காய வித்மஹே ஞானரூபாய தீமஹே தன்னோ லிங்க பிரச்சோதயாத். ஓம். நமது ஞானசக்தி பீடம் இப்பொழுது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் சந்திரலிங்கம் அருகே அமைந்துள்ளது. திருவண்ணாமலையில் அருகில் இருப்பவர்கள் வாருங்கள், சேவையில் கலந்து கொள்ளலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மதியம் 12 மணிக்கு வர வேண்டும். அனைவரும் வாருங்கள், குருஜியுடன் இணைந்து அன்னதானம் செய்யலாம். குருவே சரணம். வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய. ஓம்.